இன்று சனிக்கிழமை நவம்பர் 16, 2024 கார்த்திகை 1. இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி நேயர்களே, இன்று சிந்தனை மற்றும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வருமான உயர்வுக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். நுட்பமான சிந்தனைகள் மூலம் பலரின் அறிமுகங்களை உருவாக்குவீர்கள். உயர்கல்வி தொடர்பான குழப்பங்களில் தெளிவுகள் ஏற்படும். முயற்சி மேம்படும் நாள் இன்று. ரிஷப ராசி நேயர்களே, இன்று கால்நடை விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான வணிகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தோற்றப்பொலிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும். கடன் செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். சமூக பணிகளில் வித்தியாசமான வாய்ப்புகள் ஏற்படும். இணையம் சார்ந்த துறைகளில் அனுபவம் மேம்படும். ஓய்வு நிறைந்த நாள் இன்று. மிதுன ராசி நேயர்களே, இன்று குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். செய்யும் முயற்சிகளில் புதிய அனுபவம் உண்டாகும். வருமானம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் இடத்தில் கனிவு வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் விரயங்கள் உண்டாகும். மேன்மை நிறைந்த நாள் இன்று. கடக ராசி நேயர்களே, இன்று உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஆதரவுகள் மேம்படும். தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தெளிவு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். போட்டிகளில் சாதகமான சூழல் அமையும். அசதி மறையும் நாள் இன்று. சிம்ம ராசி நேயர்களே, இன்று வியாபார பணிகளில் திடீர் வரவுகள் ஏற்படும். சகோதர வகையில் அனுசரித்து செல்லவும். தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். உத்தியோக பணிகளில் மாற்றங்கள் உண்டாகும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். சில நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும். அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். யோகம் நிறைந்த நாள் இன்று. கன்னி ராசி நேயர்களே, இன்று கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிவீர்கள். வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். நேர்மைக்குண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும். புகழ் நிறைந்த நாள் இன்று. துலாம் ராசி நேயர்களே, இன்று வாக்குறுதிகளை அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். சமூக பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். வியாபார பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் செயல்படவும். பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். விவேகம் வேண்டிய நாள் இன்று. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பணிகளில் உள்ள சில சூட்சுமங்களை அறிந்து கொள்வீர்கள். போட்டி நிறைந்த நாள் இன்று. தனுசு ராசி நேயர்களே, இன்று அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரம் ரீதியான பிரச்சனைகளில் தெளிவுகள் பிறக்கும். வழக்குகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த சில வேலைகள் சாதகமாகும். தன வரவுகள் மேம்படும். புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். அரசால் ஆதாயம் ஏற்படும். அனுபவம் கிடைக்கும் நாள் இன்று. மகர ராசி நேயர்களே, இன்று குழந்தைகளால் அலைச்சல் ஏற்படும். தொழிலில் திடீர் விரயங்கள் ஏற்படலாம். உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும். கூட்டாளிகளின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணைவர் வழியில் சில உதவிகள் கிடைக்கும். வரவு மேம்படும் நாள் இன்று. கும்ப ராசி நேயர்களே, இன்று திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் ஏற்படும். வர்த்தக பணிகளில் மேன்மையான சூழல் அமையும். செல்வச் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மறதி தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் நிமித்தமான முடிவுகளில் சிந்தித்து செயல்படவும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெற்றி நிறைந்த நாள் இன்று. மீன ராசி நேயர்களே, இன்று மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நெருக்கமானவர்களுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். தனம் நிறைந்த நாள் இன்று.